பாகிஸ்தானின் லாகூரில் இந்திய ராணுவம் மீண்டும் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இப்ப இதனை எஸ்கலேட் செய்யும் விதமாக ஏதேனும் நடவடிக்கை மேற்கொண்டால் நாங்களும் மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு இந்தியா தரப்புல ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில இப்ப லாகூர்லயும் மீண்டும் தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கு. அங்க எந்த பகுதியில குறிப்பா இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது, எந்த மாதிரியான தாக்குதல் நடத்தப்பட்டது, இது பற்றி விவரம் என்ன? இந்தியாவை பொறுத்தவரையில நீங்கள் தாக்குதல் நடத்த முயற்சி செய்தால் மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஏற்கனவே பாகிஸ்தானை எச்சரித்திருந்தது. ஆனால் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இந்தியாவும் பதில் தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக பாகிஸ்தானினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய லாகூரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படுவதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன. தொடர்ந்து பாகிஸ்தானினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய அந்த பகுதி பொருளாதாரத்துக்கும் கல்வி மற்றும் பல்வேறு தொழில்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய இடமாக இருக்கின்றது. எனவே அந்த இடத்தில் தொடர்ந்து நம்முடைய இந்திய படைகளுடைய அந்த தாக்குதல், அதாவது எல்லை மீறி சென்று அவர்கள் தாக்குதல் நடத்தவில்லை. நம்முடைய இந்திய எல்லையில் இருந்து கொண்டு பல நூறு கிலோமீட்டர் தாண்டி சென்று தாக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளை இங்கிருந்து நம்முடைய எல்லையிலிருந்து ஏவுகிறார்கள். பாகிஸ்தானுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியாக அவர்களுடைய தலைநகரை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றது. நிலைமையை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டிருந்திருக்கின்றார். தொடர்ந்து முப்படைகளினுடைய தளபதிகளை அழைத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன என்று ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இன்று இரவு இந்த போர் பதட்டம் நீடிக்கக்கூடிய சூழலில் இரவு பொழுதை பாதுகாப்பாக கழிக்க வேண்டும் என இரண்டு நாட்டிலும் அந்த எல்லையோர மக்கள் தொடர்ந்து அவர்கள் தவிர்ப்பிலே இருக்கின்றார்கள். எப்படி இந்தியாவில் ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்ற ஒரு நிலை பாகிஸ்தானில் கடந்த 2 நாட்களாகவே இருக்கிறது. நேற்றைய தினமும் அவர்கள் தூக்கத்தை தொலைத்துவிட்டு நடு வீதிகளிலே இரவு முழுவதும் தெரிந்ததாக குறிப்பிடுகிறார்கள் அந்நாட்டு செய்தி ஊடகங்களிலே. அதே போல இன்றைக்கும் அதே போன்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. எந்த நேரத்தில் குண்டு வந்து விழும், எந்த நேரத்தில் எங்கிருந்து ராக்கெட் லான்ச்சர்கள், பாம் போன்றவை வந்து விழும் என்று தெரியாமலும், அது மட்டும் இல்லாமல் ஆளில்லாத குட்டி விமானங்கள், கற்பனை விமானங்கள் என்று சொல்லக்கூடிய குட்டி குட்டி ட்ரோன்கள், அவற்றையும் இந்தியா ஏவுகின்றது. இது எதிரி நாட்டு விமானங்களை, எதிரி நாட்டு ராக்கெட் லான்ச்சர்களை, அந்த ஏவுகணைகளை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தது. அதே போல எதிரிகளினுடைய அந்த இலக்குகளை கரெக்டா சரியாக கண்டறிந்து அந்த இடத்தில் தாக்குதல் செய்து அந்த இலக்குகளின் மீது மோதி வெடித்து சிதறுவதற்கான ஒரு ஏற்பாடாக அது செய்யப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் ஏற்கனவே முன்கூட்டியே திட்டமிட்டு நம்மிடம் வாங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நவீன ஆயுதங்களாக இருக்கின்றது. இதில் சில உள்நாட்டிலேயே தயாரானவை, சில ஆயுதங்கள் ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளிடமிருந்து பணம் கொடுத்து வாங்கப்பட்டவை. எனவே அப்படிப்பட்ட பல நவீன ஆயுதங்கள் இந்தியாவிடம் இருக்கின்றது. எனவே இந்தியா அந்த அடிப்படையிலே தொடர்ந்து அவர்கள் போர் பதற்றமான சூழ்நிலையிலே இந்த பதிலடி தாக்குதலை செய்து வருகிறார்கள். நாம் தற்போது திரையில பார்க்கிறோம். இந்தியா, அமெரிக்கா பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார்கள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் உடனான அமைச்சர், நம்முடைய மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பல்வேறு நாடுகளுக்கும் இங்கு நடைபெறக்கூடிய அந்த தகவல்களை, இந்த நடைபெறக்கூடிய அந்த செய்திகளை தொடர்ந்து அப்டேட் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார்கள். காரணம், இது ஒரு போராக மாறினாலோ அல்லது நாளைய தினம் ஐநா மன்றத்திலோ அல்லது வேறு ஏதேனும் விசாரணை அமைப்புகளாலோ இது விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர்கள் கேள்வி கேட்கும் போது இதை முன்கூட்டியே சொல்லி வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நம் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை அவர்களுக்கு விளக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே தான் தற்போது இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய ஊடகங்களிலும் தொடர்ந்து பிரேக்கிங் செய்திகளாகத்தான் போய் கொண்டிருக்கிறது.